காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் செய்வதற்குங்க 6, 7 கத்திரிக்காய்களை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க. நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த கத்திரிக்காய்களுக்கு ருசி கொடுக்கறதுக்கு எதுனா சின்ன வெங்காயம் தாங்க. இந்த சின்ன வெங்காயம் 20 போல் எடுத்து தோலை உரிச்சிட்டு அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூனு சோம்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. 4, 5 கருவேப்பிலை கொத்துகளை கழுவி அதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதையெல்லாம் இது கூட இந்த கத்திரிக்காய்களோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா இந்த உப்பு காரம்லாம் அதில் கத்திரிக்காயில் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் நான் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. அடுப்பில் சட்டியில் 5, 6 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் இந்த கத்திரிக்காய்களை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்கங்க. வதக்கி விட்டுட்டு இதற்கு தேவையான கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய்களை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வேக விட்டுனிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஆயில் பிரிஞ்சு அழகாக வந்திருக்குங்க. அருமையான கத்திரிக்காய் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.